ஆன்மீக மரபை பறைசாற்றும் ஆச்சாரியா பஞ்சகச்சம் வேஷ்டியை பிரபலப்படுத்த ராம்ராஜ் காட்டன் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பாரம்பரியத்தையும் தொலைநோக்கு சிந்தனையையும் ஒருங்கிணைக்கும் வகையில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் ஒரு முக்கியமான முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளது. அந்நிறுவனம் புகழ்பெற்ற அறிஞரும் கலாச்சார வல்லுநருமான துஷ்யந்த் ஸ்ரீதருடன் இணைந்து தனது ஆச்சாரியா பஞ்சகச்சம் வேஷ்டியை பிரபலப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இது ஆன்மீக பாரம்பரியம் மற்றும் இந்திய கலாச்சார அடையாளம் ஆகியவற்றின் கலவையாக உள்ளது. மேலும் புனித நிகழ்வுகள், கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள் ஆகியவற்றின் போது அணியத்தக்க வகையில் இது அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் மற்றும் ஓர் அடையாள சின்னமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் KR நாகராஜன், 4000 வகையான வேஷ்டிகளை தயாரித்து நாடெங்கும் விற்பனை செய்வதாகவும் இவற்றுள் பஞ்சகச்சம் வேஷ்டி பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். காட்டன் அப்படின்னாலே வேஷ்டி அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். வேஷ்டியில் இந்தியா முழுவதும் சுமார் ஒரு 4000 ரகத்துக்கு மேலே நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் குருமார்கள் கட்டக்கூடிய, ஆச்சாரியர்கள் கட்டக்கூடிய 9 கஞ்சு 10 காரு இந்த வேஷ்டியை நாங்கள் தயார் பண்ணியிருந்தாலுமே அதைய ஆந்திரா மட்டும் இல்லை, சவுத் இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு சென்று மக்களை அறம் சார்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு யூனிஃபார்மாக வர வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அவரை ராம்ராஜ் காட்டன் சார்பாகவும் உலக மக்கள் ஆன்மீகம் சார்ந்து அறம் வாழ்க்கை வாழ் மக்கள் சார்பாகவும் அவருக்கு நாங்கள் மரியாதை பண்ணியிருக்கோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ராமநாமத்தை தன்னுடைய பெயரில் கொண்ட ஒரு ஆச்சரியமான இண்டிக் பிராண்ட், அவர் ஓன் பிராண்ட் இஸ் ராம்ராஜ். எத்தனையோ ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் இந்த பூ உலகில் பிறந்துள்ளார்கள். அந்த வரிசையில் ஆதிசங்கர பகவத் பாதர், பகவத் ராமானுஜர், அதே மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகன், மத்வாச்சாரியர், இப்போ அண்மையில் வாழ்ந்த காஞ்சி மகாபெரிவா வரைக்கும் எத்தனையோ ஆச்சாரியர்கள். அவர்கள் நமக்கு வாழ்ந்து காண்பித்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரிய என்கின்ற பெயரை கொண்ட ஒரு ஆச்சரியமான ஒரு சப் பிராண்ட் ராம்ராஜ்லேயே இருக்கு. இட் இஸ் என்ன சொல்றது, ஒரு பாக்கியம். எத்தனையோ ஜன்மம் செய்த சுக்ருத், அடியேனால முடிஞ்ச ஒரு கைங்கரியம். இந்த ஆச்சாரியா பிராண்டின் பஞ்சகச்சத்தை இளைஞர்கள், பெரியோர்கள் நிச்சயமா கட்டிப்பா, அதுல சந்தேகமே இல்லை. ஒரு 2025 இளைஞர்கள், எல்லா தரப்பு இளைஞர்களும் நம் பிராண்ட், நம்மளுடைய கலாச்சாரம், வேஷ்டி, தோத்தி, கச்சம், பஞ்சகச்சம் எப்படி வேணாலும் சொல்லிக்குங்கோ, இதையெல்லாம் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவா. நம்ம கலாச்சாரத்தை மறுபடியும் வளர்க்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, இளைஞர்கள் நம் கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும்.